வேறு லெவலில் இல்லை, டைனோசரே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது வந்து பார்த்தீங்களா. அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வந்து பார்த்தீங்களா, வேறு லெவலாக இருக்குது கைஸ். உள்ளண்ணா கைஸ் பாறையா, என்னமோ பாறை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கிற மியூசியமுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா போட்டுருந்தாங்க. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபான்னு போட்டுருந்தாங்க. பைக் பார்க்கிங்கில் உள்ளே இருக்குது நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு எக்மோர் மியூசியம், கிட்டத்தட்ட ரெடின்ஸ்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. ஸோ வாங்க கைஸ் போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசியமுக்குள்ளே வந்துட்டோங்க கைஸ், தெரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங். ஸோ நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுருக்கோம். அங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு பானை மாதிரி. ஸோ அங்கே தான் போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். வாங்க கைஸ் போவோம். இந்த ஒரு பார்க்கிங் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஒரு கடை மாதிரி போட்டு நிறைய அந்த கைவினை பொருட்கள்லாம் விற்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் இருக்குது அந்த ஒரு பானை செட்டப் இருக்குல்ல. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஆனால் எந்த சைடு போகிறதுன்னு தெரியல, எதனா ஒரு சைடு போவோம். இந்த இடத்துல தாங்க நம்ம போய்ட்டு டிக்கெட் ஆகணும். நொடி வச்சுட்டு வாங்க மேடன்னு போட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா 200 போட்டிருந்தாங்க. அது கேமரா வச்சுருந்தா தான் நினைக்கிறேன். நம்ம ஃபோனில் தானே எடுக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஆடியோ டூரா, இன்னமும் ஆடியோ டூர்னு இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு தெரியல கைஸ், இருங்க என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு போர்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல கைஸ், அந்த போர்டை பார்த்துட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுத்தால் நம்ம அந்த ஆர்ட் கேலரி அங்கெல்லாம் போகலாமா. சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்களா. நல்ல ஒரு கிளைமேட்டு கைஸ், மழை பெஞ்சு விட்டதுனால சூப்பராக இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் கேண்டீனுக்கு போகலாமா. உள்ளே கேண்டீனே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சிறுவர் அருங்காட்சியகம் அங்கே போகலாமா. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்களா நம்ம அந்த சின்ன பசங்க விளாட்றதுக்கான இடம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இந்த சைடு போவோம் கைஸ். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் ஸ்டோர்ஸ் இருக்குது, புத்தக கண்காட்சி. அதுக்கு நம்ம அப்புறமா போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்ட் கேலரி நோக்கி தான் நம்ம போய்ட்டு இருக்கிறோம். போவோம் காய்ஸ். உள்ள மியூசியம் உள்ளே வேறு லெவலாக இருக்குதுதாங்க சொல்லணும். எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்களா. ஸோ நேற்று நைட்டு நல்லா ஒரு மழை கைஸ், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கே பார்க்கவே. அந்த சைடு போட்டுருக்கு வளாக கலைக்கூடம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த சைடு போவோம். போட்டுருக்கு பார்த்தீங்களா வளாக கலைக்கூடம்னு சொல்லிட்டு. ஓ, இதுக்குள்ளே நம்ம அந்த அவங்க என்னது இது டான்ஸ் ஆடுவாங்களா, டான்ஸு இல்லை எதனா ஒரு ப்ரோக்ராம் எதனா பண்ணுவாங்க போல இது. இந்த ஒரு பில்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமாக வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சி வந்துட்டோம் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் பூங்கா. வேறு லெவலில் இல்லை, டைனோசரே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது வந்து பார்த்திங்களா. ஸோ ஓகே, இதுக்கு பின்னாடி தான் இருக்குது மியூசியம், சில்ட்ரன் மியூசியம். அப்படியே நம்ம போகலாம். பில்டிங் வந்து பார்த்திங்களா ரொம்ப ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. பழைய பில்டிங் தான். அப்படியே நம்ம போவோம். நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்களா. நல்லா இருக்குது கைஸ். நம்ம ஒரு அந்த படிக்கட்டு மாதிரி மேலே ஏறி போகணும் போல். அப்படியே போவோம். தரைத்தள காட்சி கூடம். இதுக்கு கீழேயும் போகலாம் போல் கைஸ். அவன் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு வரும் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இந்த பக்கம் நல்லா இருக்குது வந்து பார்த்தீங்களா. தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்களா குஜராத், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், காஷ்மீர், அஸ்ஸாம், சிங்கப்பூர், சைனா, தாய்லாந்து அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லோடைய கெட்டப். ஆமாம், அதாவது காஸ்டியூம், அந்த ஒரு காஸ்டியூம் தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் பண்டைய தமிழகம் எப்படி இருந்ததுன்னு காட்டுறாங்க பார்த்தீங்களா. மாயன் நாகரிகம் இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. சீன நாகரிகம், அந்த சைனா வால் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே செல்டி நாகரிகம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க நாகரிகம். நல்லாயிருக்கு கைஸ். சரி ஓகே, அப்படியே இதுக்கு கீழே இங்கே பாருங்கள் இந்திய ட்ரெடிஷ்னல் அப்படின்னு ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா கைஸ் பாபிலோன் நாகரிகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலில் தாங்க சொல்லணும். வேறு லெவலாக இருக்குது கைஸ். எபிரேய நாகரிகம், இது பினிசிய நாகரிகம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே கீழே போகலாம் வாங்க கைஸ். நம்ம அப்படியே மேலேருந்து கீழே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாம், அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சி கூடம். சரி ஓகே. ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ்.
இது என்னது சக்கரங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான இது காப்பியங்கள். ஓ அந்த வெயிட்டு கைஸ் எடை மிஷின். ஆமாம் எடை மிஷின். நெம்புகோல், சாய்வு தளங்கள், திருகாணி மறைகள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அப்புறம் என்ன வேறு என்ன இருக்குது? இயந்திர இயங்கிகள் மெக்கானிசம் பார்த்தீங்களா? காற்றாலை, நீராவி இன்ஜின், டீசல் இன்ஜின், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் வச்சுருக்காங்க. குழந்தைகளிடம் ஓகே சின்ன பசங்க உட்கார்றதுக்கு போல். அவ்வளோதானா இதுக்குள்ளே? சரி ஓகே அப்படியே நம்ம இதுக்கும் மேல் ஃப்ளோர் போவோம். அங்கே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தாவீதிலிருந்து களிமம், தாதுவிலிருந்து களிமம். ஸோ இன்னமும் குவாரி போல கைஸ், குவாரி செட்டப். இது நம்ம அந்த ட்ரில்லர் மிஷின் பாதியாக உடைச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்களா? மோட்டர் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ அந்த கால கடிகாரம் கைஸ். சரி ஓகே நம்ம அப்படியே மேலே போவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் கூடங்கள்னு போட்டிருக்கு, சயின்ஸ் லேப் போல். வெளியே வந்து பார்த்தீங்களா என்னமோ ஒரு பயங்கரமான மெக்கானிசம்லாம் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னமோ ஒரு பழங்கால ட்ரெயின். ஆமாம் ட்ரெயின் போகிற தலை மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. வழி இல்லை, போக்குவரத்து வளர்ச்சி. அப்பா மேலே வந்து ஓடு கைஸ். நான் கூட என்னமோ தளம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். மேலே வந்து ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. அறிவியல் கூடங்களுக்கு வருவோம். இது என்னென்னு தெரியுதுங்களா? நமது பூமியை உடச்சி வச்சுருக்காங்க. இது இந்தியா. தாது பொருட்கள், இந்தியாவில் எந்தெந்த மாதிரியான தாது பொருட்கள் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இது டைனோசர், அழிஞ்சு போன டைனோசர். பாலூட்டிகள். அடுத்து இதுவும் பாலூட்டிகள் கைஸ். நல்லாயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காளான் அந்த மாதிரி செடி செட்டப்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோட்ரு ஓடுறதுனால நமக்கு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அப்பா வேறு லெவலில் இல்லை? ஓகே இங்கே பாருங்கள், பிஎஸ்எல்வி ஒரு ராக்கெட் செட்டப் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னமோ ஒரு பூச்சி மாதிரி இருக்குது கைஸ். இது அந்த புழு கைஸ். இதெல்லாம் நம்ம வரைஞ்சி வைப்போமே, புழுவானாது இது. ஆமாம் மண்புழு. இது மீன். இது என்னது? தவளை, பல்லி. உள்ளே வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சிட்டி செட்டப்பே பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்குது கைஸ். அப்படியே இந்த சைடு வருவோம். இங்கே பாருங்கள் புறா வந்து பார்த்திங்களா அப்படியே நான் உயிரோடு இருக்கிற மாதிரியே அவங்க ஒட்டி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே முயல். மேலே முயலை கட் பண்ணி வச்சுருக்காங்க, புறாவையும் கட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இது மனிதர்கள் கைஸ். உள்ளனா கைஸ் பாறையா? என்னமோ பாறை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருந்து வெளியே வந்துட்டோம் கைஸ். ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் இந்த மியூசியம்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம். வாங்க கைஸ் போவோம். காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஒரு பில்டிங் தான் ஆர்ட் கேலரி. அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வந்து பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போல். ஓகே உள்ளே செக்யூரிட்டி நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. உள்ளே சுத்தமாக நின்று இருக்காங்க போல் கைஸ். இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆர்ட் கேலரிக்குள்ளே இப்போதைக்கு போக முடியாது போல். ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மியூசியம் மாதிரி இருக்குது. மியூசியமாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம். வீக்கெண்டுன்றதுனால எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா கைஸ். இந்த சைடு காரு, ஸ்கூல் பஸ்ஸு, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டு இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ காயின்ஸ் கேலரி அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போவோம். இங்கே இருக்குது பாருங்கள் காயின்ஸ் கேலரி. ஓகே இங்கே ஃபோட்டோ ஷூட்டும் நல்லா பண்ணலாம் போல கைஸ். நல்லாயிருக்கு ஏன்னா பேக்ரவுண்டு. இங்கே இருக்க பாருங்கள் கைஸ் அந்த ஒரு காயின்ஸ் கேலரி. மூடிட்டு இருக்கோ? மூடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் திறந்துட்டு தான் இருக்குது. ஃபுல் பண்ணணுமா? ஃபுல் பண்ணுவோமா கைஸ்? இந்த ஒரு காயின்ஸ் கேலரிக்குள்ளே அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் ராஜராஜன் அந்த மாரி சின்ன சின்ன காயின்ஸ் தான் இருக்குது. ஸோ இது நம்ம கேமராலே காட்டினா ரொம்ப கிட்ட வச்சு தான் அவங்க தெரியுதுங்களா? இது
சுற்றி வடிவ நாணயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸு தான். எப்படி இருக்கு பாருங்களேன். 2 ரூபா இறகு பணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் பதக்கங்களும் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம அந்த 5 ரூபா காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் தான். 2 ரூபா 10 ரூபா காய்ஸ். அந்த ஒரு காயின்ஸ் கேலரி ஆமாம் நீங்கள் அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மியூசியமுக்குள்ளே நான் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டேன். உங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காயின்ஸ் கேலரியும் சிறுவர் பூங்கா அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் பூங்கா காயின்ஸ் கேலரி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலாக இருக்குது இந்த ஒரு எலும்பு கூடு தான்.